இப்போ உங்களுக்கும் சின்மயிக்கும் என்ன பிரச்சனை? கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் வந்து நான் சொன்ன சில உண்மைகளால் என்னை பேன் பண்ணி என்னை பாட விடாமல் வேலை செய்ய விடாமல் பண்ணி அதை செஞ்சது தப்பு. என்ன தப்பு பண்ணாங்க சார்? Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses. Apply now. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. ஸ்ருதி ஹாசன் இது வரைக்கும் ₹1 கூட டப்பிங் யூனியனுக்கு கொடுத்ததில்ல. நடிகர் விஜய்க்கு டப்பிங் யூனியன்ல ஆண்டு சந்தா கட்டுறோம். சிங்கர் கார்த்திக்கு டப்பிங் யூனியன்ல ஆண்டு சந்தா நீங்க கட்டுறீங்க. சின்மயிக்கு மட்டும் ஆண்டு சந்தா கட்டல ₹250 சொல்லி அவங்களுக்கு எதுக்கு நம்ம டெர்மினேட் பண்ணணும்? உங்களுக்கு இப்ப தெரிய வைக்கிறதுக்கு யூனியன்னா என்னன்னு சொல்றதுக்கு 1.5 வருஷம் ஆகும். எனக்கு டப்பிங் யூனியன்னா என்னன்னு தெரியாது. இப்ப எப்படி பேச முடியுது? இப்ப பேசுதா இல்லையா சின்மயி? ஒரு படம் லியோல பேசுனதுக்கு நீங்க எப்படி பேசலாம்னு சொல்லி கேட்டீங்க. வெயிட் ஒரு வேஸ்ட் டாப்பிக்காக நான் நினைப்பேன். இந்த சின்மயி ஏன் எடுத்தீங்க, இதை எடுத்தீங்கன்னு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு டாப்பிக்கே கிடையாது. இப்படின்னா சார் ஒரு டாபிக்கே இல்லைங்க. இந்த இண்டஸ்ட்ரியிலே நீ பேசவே கூடாது, உன் குரலே வரக்கூடாது, நீ பாடவே கூடாதுன்னா அது ரொம்ப அராஜகம் இல்லையா? அதுக்கு நான் சின்மயி என்ன சொன்னாங்கன்னா, நான் 70 படத்துக்கு மேல டப்பிங் பேசியிருக்கேன். நான் டப்பிங் யூனியனுக்கு சம்பாரிச்சு கொடுத்ததே லட்சமா இருக்கும். ₹250 என்னால ஆண்டு சந்தா கட்ட முடியாதா? நீங்க ரொம்ப நியாயமா அற்புதமா பேசுறீங்க. உங்களுடைய இதெல்லாம் வந்து நான் பதில் சொல்றதுக்கு நீங்க இல்லை. இப்போ சார் இன்னொரு விதிமுறையும் இருக்குல்ல, டப்பிங் யூனியனை எதிர்த்துட்டா அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எதிர்த்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேளுங்க. அப்படியா? அதுதான் வந்து பாருங்கன்னு சொன்னேன். எதிர்த்து எத்தனை நம்ம நியாயமான விஷயத்தை வைக்கும் போது எதிர்த்து யாராவது பேசுறாங்களான்னு பாருங்க. எதிர்த்து கேட்டவங்களுக்கும் பதில் வருதா இல்லையான்னு. இப்போ உங்களுக்கும் சின்மயிக்கும் என்ன பிரச்சனை? பாவங்க அது. சின்மயி பாவம். சின்மயி பாவங்க. நான் இப்போ கூட சொல்றேங்க, உங்க எதிர்க்கே தான் சொல்றேன். அதை செஞ்சது தப்புன்னு. என்ன தப்பு பண்ணாங்க சார்? கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. எடுத்தோடனே கோர்ட்டு தான். கோர்ட்டுக்கு போய் இல்லாத பொல்லாத ராதாரவி இப்படி பண்ணாரு, கதிர் இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாருலாம் சொல்லிச்சு. அது தோல்வி வந்துருச்சா இல்லையா? அதுக்கு நீங்க வந்து அவங்கள சங்கத்துல இருக்க கூடாதுன்னு சொன்னதுனால இல்ல கோர்ட்டுக்கு போனாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இல்ல சும்மா கோர்ட்டுக்கு போறதுக்கு சின்மயிக்கு என்ன? நீங்க அவ்வளவு டீடைலா கேட்கும் போது இல்ல அதெல்லாம் இல்லன்னு தான் நான் இல்ல. சொல்றேன். ஆக்சுவலா நீங்க பிரஸ் மீட்லாம் நிறைய கொடுத்திருந்தீங்க. அதுல சொன்னதே சின்மயி வந்து ஆண்டு சந்தா கட்டலைன்னா டப்பிங் யூனியன்ல உறுப்பினர் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. இல்ல அதுல என்னன்னா அது சின்ன பொய் என்ன சொல்லிடுச்சுன்னா, நான் வந்து ஆண்டு சந்தா அது லைஃப் மெம்பர் நான் கார்டை காமிமான்னு சொன்னோம். எல்லோ கார்டு இஸ் எவ்ரி வருஷத்துக்கு ரினியூவல் பண்ணணும். அதுவே நீ பண்ணலை, அப்புறம் இதுக்கு மட்டும் நாங்கள் ஒயிட் கார்டு வச்சுருக்கேன்னு ஏன் போய் சொன்னேன்? உங்க டப்பிங் யூனியன்ல இப்போ இவங்க 4 பேர்கிட்ட நம்ம பெண்கள் கிட்ட கேள்வி கேட்கும் போதே நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி சின்மயிக்கும் ஆண்டு சந்தா எப்போ கட்டணும், சில பேர் வந்து பிஸியா இருப்பாங்க. இப்போ நாங்கெல்லாம் ஒரு செய்தி வாசிப்பாளர் சங்கத்துல இருக்கோம், அதுல பணமே கட்ட மாட்டோம். அப்புறம் கூப்பிட்டு நீங்க கட்டல அப்படின்னு சொல்லி கட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப சின்மயி பணம் கட்டலைன்னா, ஏமா இங்க வா ₹250 கட்டு அப்படின்னு சொன்னா கட்ட போறாங்க. ஆனா சின்மயி என்ன சொன்னாங்கன்னா, நான் 70 படத்துக்கு மேல டப்பிங் பேசியிருக்கேன். ஒரு படத்துலயும் 10% கமிஷன் வந்து டப்பிங் யூனியனுக்கு போயிடும். நான் டப்பிங் யூனியனுக்கு சம்பாரிச்சு கொடுத்ததே லட்சமா இருக்கும். அப்படி லட்சமா நான் சம்பாரிச்சு கொடுக்கும்போது ஒரு ₹250 என்னால ஆண்டு சந்தா கட்ட முடியாதா? என்னைய கூப்பிட்டு சொன்னா கட்டியிருக்க போறேன். கட்டலையே. நீங்க ரிமைண்டர் கொடுத்துருக்கலாம் இல்ல நீங்களே கட்டிடலாம். அதுல ரிமைண்டர் எப்பவுமே கொடுப்பாங்கம்மா, தெரிஞ்சுக்க. யூனியன்ல ஏன்னா யூனியன் உங்களுக்கு தெரியல, யூனியன்ல ரிமைண்டர் கொடுப்பாங்க எப்பயுமே. ஃபோனில் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு லெட்டரில் கொடுத்தா. இப்போ லெட்டர் இஸ் நாட் இன் யூஸ், ஸோ வி கிவ் இட் இன் ஃபோன். அதில் சொல்கிறோம். இல்லைங்க நீங்கள் ஃபோனே பண்ணலன்னு சொன்னால் நான் என்ன செய்ய முடியும்? சரி, இப்போ நீங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறீங்க டப்பிங் யூனியன்ல. அவங்க எனக்கு ரீச்சே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரீச் ஆகலைன்னா லா ஆஃப் கான்ட்ராக்ட்ல இல்லை, அவங்களோட பணம் நம்ம 10% கமிஷன் டப்பிங் யூனியன்ல எடுத்துக்கிட்டே இருக்கோம்ல, அதில் கூட கழிச்சிருக்கலாமே. இப்போ எடுக்கலையே. இப்போ அவங்க தான் உறுப்பினரே இல்லையே. இப்போ அவங்க கேட்குறது என்னன்னா, ஸ்ருதி ஹாசனுக்கு கட்டுறோம் டப்பிங் யூனியன்ல ஆண்டு சந்தா. ஸ்ருதி ஹாசன் இது வரைக்கும் ₹1 கூட டப்பிங் யூனியனுக்கு கொடுத்ததில்ல படங்கள்ல பேசுனதை வச்சு. நடிகர் விஜய்க்கு டப்பிங் யூனியன்ல ஆண்டு சந்தா கட்டுறோம். சிங்கர் கார்த்திக்கு டப்பிங் யூனியன்ல ஆண்டு சந்தா நீங்க கட்டுறீங்க. சின்மயிக்கு மட்டும் ஆண்டு சந்தா கட்டல ₹250 சொல்லி அவங்களுக்கு எதுக்கு நம்ம டெர்மினேட் பண்ணணும்? உங்களுக்கு புரியல. உங்களுக்கு என்ன புரியலன்னா, பிரச்சனைகளோட நீ போயிட்டேன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுட்டு உள்ளவான்னு சொல்கிறோம். உள்ளதான். என்னென்ன பிரச்சனை நிறைய இருக்குது. இது மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள் அது வந்து எதுவுமே நான் செய்ய மாட்டேன்னு சொல்லும் போது இல்லை, எனக்கு என்ன சின்மயிக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லையா? டெர்மினேட் பண்ணி வெளியில தூக்கி போடுறது சரியா, உள்ளேயே இருந்து நீங்களே சரி பண்ணிக்கிறது சரியா? இப்போ எப்படி பேச முடியுது?
இப்போ பேசுதா இல்லையா சின்மயி? ஒரு படம் லியோல பேசுனதுக்கு நீங்க எப்படி பேசலாம்னு சொல்லி கேட்டீங்க. இல்லையே, எங்களுக்கு என்ன மெம்பர் இல்லைன்னா கொஸ்டின் ரைஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். அப்ப சின்மயியை கேட்ட நீங்க அரவிந்த் சாமியை கேட்க முடிஞ்சுதா? அரவிந்த் சாமி எவனும் கேட்க சொல்லுங்க. அரவிந்த் சாமி கேட்டதுக்கு உடனே பணத்தை கட்டிட்டானே. இல்ல சார், இப்ப டப்பிங் யூனியனுக்கு எதிர்த்தா நீ எங்கேயுமே டப்பிங் பேச முடியாதுன்னா இப்ப சின்மயி விருது வாங்கியிருக்காங்க. தனக்குன்னு ஒரு திறமை இருக்கு. ஆனா டப்பிங் யூனியன் ஒரு சங்கத்துக்குள்ள சின்மயிக்கு சண்டை அப்படிங்கிறதுக்காக அந்த தனிப்பட்ட சின்மயியோட டேலண்ட், அந்த திறமை எல்லாம் அப்ப எங்க போகும்? அதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியிலேயே நீ பேசவே கூடாது, உன் குரலே வரக்கூடாது, நீ பாடவே கூடாதுன்னா அது ரொம்ப அராஜகம் இல்லையா? இந்த யூனியன் எப்படி ரன் ஆகுதுன்னு முதல்ல பாருங்க, அப்புறம் உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுவேன். ஏன்னா இல்லை வெயிட் டோன்ட். நீங்கள் முதல்ல இது ரன் ஆகுது, எப்படி ரன் ஆகுது, எப்படி ஓட்டுறாங்க இவங்க, அதை தெரிஞ்சுக்கணும். எல்லா யூனியனுமே, ஃபைட்டர்ஸ் யூனியன் கூட சரி, எல்லா யூனியனுக்கும் அவங்கவுங்க பிரச்சனை இருக்குது தலைமைக்கு வரும்போது. அதனால் அவங்கவுங்க பிரச்சனையை என்னன்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் மொட்டையாக ஒரு இடத்துல போய் சின்மயிட்ட போய் பேசிவிட்டு, ஓ அப்படியா நான் கேட்குறேன் பாருங்கன்னு வந்து கேட்டிங்கன்னா, அதனால தான் நான் சொன்னேன் என்கிட்ட பேசுங்கன்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? பாதி இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியாது? உங்களுக்கு தெரியாத ஒன்று வந்து பூத்துறதுக்கு 1.5 வருஷம் ஆகும். உங்களுக்கு இப்போ தெரிய வைக்கிறதுக்கு யூனியன்னா என்னன்னு சொல்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆகும். எனக்கு டப்பிங் யூனியன்னா என்னன்னு தெரியாது, புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க சொன்னா இன்னும் 1.5 வருஷம் ஆகும். 1.5 வருஷம் ஆகும். அதனால தான் இப்போ சொல்ல முடியும். நீங்கள் வந்து பேசணும், நீங்கள் வந்து இந்த குரூப்பில் உட்காரணும். எனக்கு உட்கார பிடிக்கல, இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் என்னங்கன்னா போச்சு, அதுக்கு நான் வந்து பதில் சொல்ல முடியாது. இந்த இடத்துல நீங்க ஒரு பழம்பெரும் நடிகருடைய மகன், மூத்த நடிகர், கரெக்டா எல்லாரும் மதிக்கிறாங்க உங்களை டப்பிங் யூனியன்ல. நீங்க இந்த சின்ன பொண்ணு சின்மயி தப்பு பண்ணிடுச்சு, ஏமாங்க வா, ஏன் நீ சந்தா கட்டல கட்டு, இதெல்லாம் உனக்கு பிரச்சனையா, பேசி தீப்போம் அப்படின்னு சொல்லி டப்பிங் யூனியன்லயே வச்சு அதை தீக்கலாமா? நீங்க மூத்தவர் சொன்னா அவங்க சின்னவங்க, வயசுல சின்னவங்க கேட்டுக்க போறாங்க, தூக்கி வெளியில போட்டோம் அப்படின்னா அங்க அந்த திறமையே கொலாப்ஸ் ஆகுதுல்ல. நீங்க ரொம்ப கரெக்டு, நீங்கள் ரொம்ப நியாயமாக அற்புதமாக பேசுகிறீங்க. உங்களுடைய இதெல்லாம் வந்து நான் பதில் சொல்கிறதுக்கு இங்கே இல்லை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, டு பி ஃப்ராங்க் வித் யூ, ஏன்னா இது ஒரு வேஸ்ட் டாப்பிக்காக நான் நினைப்பேன். என்னோட யாராவது பேசுனாங்கன்னா எப்படா இருக்க, நல்லா இருக்க, எப்படா போகுது சினிமா ஷூட்டிங் போகுதுன்னு பேசுவேன். வேஸ்ட்டாக போயிட்டு இந்த சினிமா ஏன் எடுத்தீங்க, இதை எடுத்தீங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு ஒரு டாப்பிக்கே கிடையாது. இப்படின்னா ஒரு டாபிக்கே இல்லாம போகும். ஏன்னா ஒரு சங்கம்னு ஒண்ண வச்சுட்டு இவ்வளவு பிரச்சனை நடக்குது, பேசுதுங்க, இவ்வளவு பிரச்சனை வராதுங்க. ஏன்னா இப்போ தேர்தல் வந்துருச்சு அதனால ஒரு பிரச்சனைன்னு சொல்றீங்க, அதனால தான் இவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்க. நீங்கள் வேணா பாருங்கள், தேர்தல் முடியட்டும், முடிச்ச உடனே வாங்க வந்து நம்ம பேசுவோம், அப்போ டிஃப்ரெண்ட் கலர் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses. Apply now. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand.